அன்பு நேயர்களுக்கு கனிவான வணக்கம். தாவேக அதிமுக கூட்டணிக்கு விஜய் புதிய நிபந்தனை. அதிமுக தமிழக வெற்றிக் கழகம் கூட்டணி அமைத்து வரும் 2026ஆம் ஆண்டு நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடும் என கூறப்பட்டு வருகிறது. அதே சமயத்தில் தற்பொழுது அதிமுகவானது பாட்டாளி மக்கள் கட்சியோடு கூட்டணி பேச்சுவார்த்தையை உறுதி செய்துள்ளதாகவும் கூறப்படுகிறது. பாட்டாளி மக்கள் கட்சிக்கு 30 தொகுதிகள் வரை ஒதுக்கி தர திட்டமிட்டிருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. இதேபோன்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியோடும் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வந்தாலும் விடுதலை சிறுத்தைகள் அதற்கு பிடி கொடுக்கவில்லை என்று கூறப்படுகிறது. இதேபோன்று தேமுதிக ஏற்கனவே அதிமுக கூட்டணியில்தான் உள்ளது. மக்களவைத் தேர்தலில் தேமுதிக 5 பாராளுமன்ற தொகுதிகளை போட்டியிட்டு அதில் 5லும் தோல்வியை அடைந்திருந்தாலும் விஜயபிரபாகரன் அவர்கள் போட்டியிட்ட விருதுநகர் தொகுதியில் சொற்ப வாக்குகள் வித்தியாசத்தில் தான் தோல்வியை அடைந்திருந்தார்கள். எனவே இவர்களும் கணிசமான தொகுதிகளை எதிர்பார்ப்பார்கள் என்று கூறப்படுகிறது. இதுபோன்ற சூழ்நிலையில்தான் தமிழக வெற்றிக் கழகத்தின் பொதுச் செயலாளரான திரு புசி ஆனந்தோடு எடப்பாடி பழனிசாமி அவர்களின் ஆதரவாளரான இளங்கோவனின் நெருங்கிய நண்பர் மூலம் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டதாகவும் அப்பொழுது விஜய் அவர்களுக்கு 80 தொகுதிகள் வரை விட்டுக் கொடுக்க அதிமுக தயாராக உள்ளதாகவும் மீதம் உள்ள 154 தொகுதிகளில் அதிமுக மற்றும் அதனோடு அங்கம் வகித்துள்ள கூட்டணி கட்சிகளுக்கு ஒதுக்க திட்டமிட்டுள்ளதாகவும் சொல்லப்படுகிறது. இதேபோன்று முதலமைச்சர் வேட்பாளர் எடப்பாடி பழனிசாமி தான் விஜய் அவர்களுக்கு துணை முதலமைச்சர் பதவி கண்டிப்பாக வழங்கப்படும் என்றும் கூறப்பட்டு வருகிறது. அதே சமயத்தில் தமிழக வெற்றிக் கழகத்தின் நிர்வாகியிடம் விசாரித்த போது தமிழக வெற்றிக் கழகம் அதிமுகவோடு கூட்டணி அமைக்கும் என்று நாங்கள் இதுவரையிலும் யாரிடமும் கூறவில்லை. குறிப்பாக எங்கள் தலைவர் அவரது தலைமையின் கீழ்தான் நாங்கள் வரும் 2026ஆம் ஆண்டு நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட உள்ளோம். வேறு எந்த கட்சியின் தலைமையின் கீழும் போட்டியிட தயாராக இல்லை. முதல் தேர்தலில் நாங்கள் எங்கள் தலைமையில் போட்டியிட்டால் மட்டுமே எங்களது பலம் என்ன பலவீனம் என்ன என்பது தெரியும். எனவே நாங்கள் முதல் தேர்தலில் கூட்டணி அமைத்து போட்டியிட தயாராக இல்லை என்று கூறியுள்ளார். மேலும் தமிழக வெற்றிக் கழகம் சமீப காலமாக தங்களது உள்கட்டமைப்பை வலுப்படுத்தி வருவதாகவும் மேலும் சமீபத்தில் தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய தொண்டர்களினுடைய எண்ணிக்கை 1 கோடியை நெருங்கியதாகவும் கூறப்பட்டுள்ளது. இது மட்டும் இல்லாமல் தமிழக வெற்றிக் கழகத்திற்கு 100 மாவட்ட செயலாளர்கள் 27 சார்பு நிலை அணிகள் உருவாக்கப்பட்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது. மற்ற கட்சிகளை காட்டிலும் தமிழக வெற்றிக் கழகம் மிக வேகமாக தங்களது உள்கட்டமைப்பை சரி செய்து வருவதாகவும் கூறப்படுகிறது. மேலும் மாவட்டங்கள் தோறும் மிக விரைவில் ஒன்றிய கிளை கழகங்கள் உருவாக்கப்படும் என்றும் சொல்லப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் மாவட்ட தலைவர், மாவட்ட செயலாளர், மாவட்ட பொருளாளர், மாவட்ட துணைத் தலைவர், மாவட்ட துணை செயலாளர் போன்ற பதவிகள் உருவாக்கப்பட்டுள்ளதாகவும் அதில் மாவட்ட துணைத் தலைவர், மாவட்ட துணை செயலாளர் பதவிகள் பெண்களுக்கு வழங்கப்படும் என்றும் கூறப்பட்டுள்ளது. மேலும் இளைஞர்களுக்கு அதிக முக்கியத்துவம் தரும் பொருட்டும் அதேபோன்று விஜய் ரசிகர் மன்றத்தில் பணியாற்றிய பலர் இந்த பதவிகளுக்கு முன்னுரிமை வழங்கப்படும் என்றும் கூறப்படுகிறது. இதேபோன்று தற்பொழுது வரையிலும் மாவட்ட செயலாளர்களாக அறிவிக்கப்பட்டுள்ள அனைவருமே விஜய் அவர்களின் ரசிகர்கள்தான் என்றும் மேலும் ஒரு சில மாவட்டங்களுக்கு மற்றும் ஒரு சில பகுதிகளுக்கு மட்டுமே வேறு கட்சியிலிருந்து இணைந்தவர்களுக்கு பதவிகள் வழங்கப்பட்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது. இதேபோன்று மிக விரைவில் விஜய் அவர்கள் அடுத்த மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தை அறிவிப்பார் என்றும் ஏற்கனவே சென்ற வாரம் நடைபெற்ற மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் விஜய் அவர்கள் தங்களது கூட்டணி மற்றும் தங்களது பலம் பலவீனம் போன்றவற்றை அறிவித்ததாகவும் சொல்லப்படுகிறது. நன்றி.